இதுவரை இன்று பகுதியில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்றக்கோரி தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ற பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்ற சட்ட மசோதாவில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. மழையால் சாலையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை பெய்திருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி 1 லிட்டர் ஆவின் பால் விலை 25 ரூபாயாக எப்போது குறைக்கப்படும் என அதிமுக அரசுக்கு திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பால் நிறுவனங்கள் பாலின் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தியிருப்பதை தமது அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியின்படி பாலின் விலையை இன்னும் 1 ரூபாய் கூட அதிமுக அரசு குறைக்கவில்லை என்றும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நான் என்னோட ரெசிக்னேஷனை கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு சொல்லிட்டேன். As per the constitution, unless otherwise, if I myself resign, nobody can compel me to resign. Personal வேற, பொலிட்டிக்கல் வேற. பர்சனலையும் பொலிட்டிக்கலையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. திருச்சி சிவா மேட்டர் ஏர்போர்ட்டில் நடந்தது, அதுக்கும் என்னோட ரெசிக்னேஷன் மேட்டருக்கும் நிச்சயமாக சம்மந்தம் கிடையாது. சசிகலா புஷ்பா விவகாரம் குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா தான் விளக்கம் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை கூறினார். நாடாளுமன்றத்திலேயே அவர் சொல்லி பதிவு செய்திருக்கிறார். அதை யார் மீது வெளிப்படையாக குற்றம் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே என் கன்னத்தில் அறைந்தார் என்று, அதுவும் முச்சந்தியில் இருந்தல்ல, நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடியவர் முதலமைச்சர் ஜெயலலிதா. எனவே அவர்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். சிறையில் சமூக ஆர்வலர் பியூஷை தாக்கிய சிறைத்துறை அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என அவரது மனைவி மோனிகா கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பியூஷ் தாக்கப்பட்ட சம்பவத்தில் உரிய விசாரணை நடைபெற வாய்ப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். பிரச்சனை இருக்குன்னு உள்ள அடிச்சிருக்காங்க பியூஷ்க. இதை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் யாருக்கே இல்லை. அடிச்சுட்டு அதை 2 பேர் யார் அடிச்சாங்க, அந்த 2 பேர் உள்ளாரவே இருக்காங்க. சில எல்லாரும் அதே ஜாப்ல இருக்காங்க. எப்படி அது வரத்துக்கு தேவையில்லாதன்னு அடிச்சுட்டு எப்படி அது ஜாப்ல இருக்க முடியும்? இருந்துட்டு வெளியில இருந்து விசாரிக்கிறதுக்கு வந்தா யாரும் விசாரிப்பாங்கன்னா எப்படி விசாரிக்க முடியும்? அவங்க 2 பேர் உள்ளாரவே இருந்தா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருமே பேசுறதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. முதல்ல அதை 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணாதான் எதனாச்சும் அடுத்ததை செய்ய முடியும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வருபவர்களின் விடுதலைக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சீராய்வு மனுவை எப்போது விசாரிக்கலாம் என்பது குறித்து வரும் 8ஆம் தேதி முடிவு செய்யலாம் என கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மானியத்துடன் கூடிய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹1.93 அதிகரிக்கப்பட்டுள்ளது. விலை உயர்வு இன்றிலிருந்தே அமலுக்கு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதையடுத்து சென்னையில் மானிய விலை சிலிண்டரின் விலை ₹410.59 உயர்ந்துள்ளது. கடந்த ஜூலை மாதமும் சிலிண்டரின் விலை ₹1.98 அதிகரிக்கப்பட்டிருந்தது. குஜராத் மாநில முதலமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் தமது பதவியை ராஜினாமா செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முகநூல் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ள அவர் தமக்கு 75 வயது ஆக உள்ளதால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கட்சி தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் ஆனந்திபென் பட்டேல் தெரிவித்துள்ளார்.
குஜராத்தில் தலித்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அம்மாநில முதலமைச்சர் ஆனந்திபென் பட்டேல் ராஜினாமா முடிவை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சரான ஆனந்திபென் பட்டேல் சிறப்பாக பணியாற்றியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியின் பல்வேறு நலத்திட்டங்களை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றவர் ஆனந்திபென் பட்டேல் என்றும் அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். ஆனந்திபென் பட்டேலின் பதவி விலகும் முடிவு குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மன்ற குழு கூடி முடிவெடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல்வர்கள் அரசு மாளிகைகளை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ், மாயாவதி உள்ளிட்ட 6 முன்னாள் முதல்வர்கள் அரசு மாளிகைகளை விட்டு வெளியேறவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அடுத்த 2 மாதங்களுக்குள் அரசு மாளிகைகளை காலி செய்ய அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். விருத்தாச்சலத்தில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை நாளை மறுநாள் எடுத்து வர கோரி அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விவசாயிகள் வியாபாரிகளுக்கு சாதகமாக ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகத்தினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மங்குழி பகுதியில் சுருக்கு கம்பியில் சிக்கி காயங்களுடன் மீட்கப்பட்ட சிறுத்தை உயிரிழந்தது. உடல் நலிவுற்ற நிலையில் வீடு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. முன்னதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சிறுத்தை மிகவும் பலவீனமாக காணப்பட்டதால் அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் வாய்ப்பை வனத்துறையினர் கைவிட்டனர். பின்னர் வலை மூலம் அதை மீட்டு கூடலூர் வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிறுத்தை உயிரிழந்தது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே கால்கள் துண்டிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் நேற்று மீட்கப்பட்ட பெண்ணின் 3 மாத குழந்தை அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலேயே மீட்கப்பட்டுள்ளது. புரண்டி கிராமத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் கடந்த மாதம் 14ஆம் தேதி காணாமல் போனதாக கல்லல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புரண்டி கிராமத்தில் உள்ள கிணற்றில் இருந்து கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் அப்பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது. அவரது 3 மாத குழந்தையும் அதே கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் அரசின் சாரல் திருவிழாவையொட்டி படகு போட்டி நடைபெற்றது. நேற்று முன்தினம் தொடங்கிய சாரல் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளான இன்று ஐந்தருவியில் உள்ள படகு குழாமில் படகு போட்டிகள் நடைபெற்றன. ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவாக நடைபெற்ற இப்போட்டியில் 2 பிரிவுகளிலும் முதல் 3 இடங்களை பிடித்த சுற்றுலா பயணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.